அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு உங்கள் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களிலும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். எனவே தள்ளி பார்க்காமல், ஸ்கிப் செய்யாமல் தொடர்ச்சியாக இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு, நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் வாழ்நாள் முழுவதும் பலனடைய உதவி செய்யுங்கள். மிக்க நன்றி. இங்கிலாந்து மலர் மருந்துகள் என்று அழைக்கப்படும் லண்டன் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன், அந்த மருந்தில் RR என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரெஸ்கியூ ரெமெடி என்ற மருந்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த மருந்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் ஆவார். இவர் ஒரு ஆங்கில மருத்துவர். அதன் பின்னர் ஹோமியோபதி மருத்துவம் பயின்று அதை செய்து வந்தார். அதன் பின்னர் மக்கள் தாங்கள் சொந்தமாக எளிமையாக தங்களுக்கு தேவையான மருந்தை கண்டறிந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு நோக்கத்தில் இங்கிலாந்தின் காட்டுப்பகுதிகளில் 5 வருடங்களுக்கு மேலாக அவர் ஆய்வுகளை செய்து 38 விதமான மலர் மருந்துகளை உருவாக்கி கொடுத்தார். அந்த 38 மருந்துகளில் 5 மருந்துகளை அவரே கூட்டு மருந்தாக தயாரித்து ரெஸ்கியூ ரெமெடி என்ற பெயரில் நமக்கு கொடுத்தார். அந்த 5 மருந்துகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதனை RR என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். இந்த ரெஸ்கியூ ரெமெடி, அதாவது அவசரகால அருமருந்து, அந்த மருந்தை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக மலர் மருந்துகள் என்றால் என்ன, மலர் மருந்துகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்கலாம். மலர் மருந்துகள் என்பவை ஒரு செடி அல்லது மரம், ஒரு கொடி ஆகியவற்றில் இருக்கின்ற மலர்களை எடுத்து அவற்றை மருந்தாக மாற்றி பயன்படுத்துவதுதான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தில் இங்கிலாந்து காட்டு மலர்கள் மட்டும்தான் பயன்படுமா என்றால் அது மட்டும் என்று சொல்ல முடியாது. உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மலர்களையும் பயன்படுத்தலாம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் உள்ள மலர்களையும் பயன்படுத்தலாம். ஆனால் டாக்டர் பேட்ச் அவர்கள் இங்கிலாந்தில் இருந்ததனால் அங்கு உள்ள மலர்களை அவர் பயன்படுத்தினார். அவற்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த மலர்கள் எப்படி வேலை செய்கின்றன என்றால் நமது மனதில் வேலை செய்கின்றன. மலர்களின் குணம், மருத்துவ குணம், அந்த மரத்தின், அந்த செடியின், அந்த கொடியின் அனைத்து மருத்துவ குணங்களையும் தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதனால் மலர்களில் எடுக்கும் மருந்து அந்த முழு மூலிகையின், அந்த செடி மரத்தின் சக்தியை கொண்டதாக இருந்து அந்த செடி மரம் எதற்கெல்லாம் பயன்படுமோ அதற்கெல்லாம் அந்த மலரின் மருந்து பயன்படுகிறது. மலர்கள் முதலில் மனதில் வேலை செய்கின்றன. சுமார் 140 வருடங்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் அபுமலை பகுதியில் இருக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒருவர் நிறைய மாத்திரை மருந்துகளை சாப்பிடுவதை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனதை சரிப்படுத்துங்கள், உங்கள் மனதை சரி செய்தால் பெரும்பாலான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், இவ்வளவு மருந்து மாத்திரைகளுக்கு அவசியம் இருக்காது என்று அறிவுரை கூறுகிறார். அதாவது விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிறார், மனதை தயார் செய்யுங்கள், நோய் தானாக குணமாகும் என்று. இந்த கருத்தை நவீன மருத்துவ உலகம் சில வருடங்களுக்கு முன்புதான் ஒத்துக்கொண்டு 80% நோய்கள் மனம் சார்ந்தவை என்று முடிவு சொல்லியிருக்கின்றது. இந்த கருத்தை டாக்டர் பேட்ச் அவர்களும் 100 வருடங்களுக்கு முன்பாகவே கண்டறிந்து அதற்கான மருந்துகளை மலர்களில் இருந்து நமக்கு கண்டறிந்து கொடுத்து ஏராளமான மனம் சார்ந்த நோய்களை குணப்படுத்தி அதன் அடிப்படையில் உடல் சார்ந்த நோய்களையும் குணப்படுத்தினார். ஆக மனதை சரிப்படுத்தினால் உடல் தானாக சரியாகும் என்பது நிரூபணமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது மனம் சரியாகிறது, அதோடு சேர்ந்த உடலும் தானாக சரியாகிறது. RR மருந்தில் இருக்கின்ற 5 மருந்துகளில் முதல் மருந்து செரி பிளம், அடுத்ததாக கிளமாட்டிஸ், மூன்றாவதாக இம்பேஷன்ஸ், நான்காவதாக ராக் ரோஸ், அடுத்தது 5ஆவதாக ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். இந்த 5 மருந்துகளின் கூட்டு கலவையே ரெஸ்கியூ ரெமெடி என்கின்ற RR மருந்து ஆகும். இந்த RR மருந்தின் 5 மருந்துகளையும் ஒவ்வொரு மருந்தாக அது என்னென்ன மனநிலைக்கு பயன்படும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக செரி பிளம் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். இந்த மலரானது வெள்ளை நிறத்தில் இருக்கும், மரம் கரும்பச்சை நிறமாக இருக்கும்.
கோபப்படுபவர்களுக்கு இந்த செரி பிளம் மருந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதிலும் திடீரென கோபப்படுபவர்கள், அதாவது மற்றவர்கள் எதிர்பாராத விதத்தில் திடீரென உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு மற்றவர்களை தாக்குவதோ அல்லது அடிப்பதோ போன்ற செயல்களை செய்பவர்கள் மனநிலைக்கு இந்த செரி பிளம் மருந்து மிக பொருத்தமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கோபப்படுபவர்கள் அதற்கான சரியான காரணத்தை சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அந்த கோபம் நியாயமானதாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கோபப்படுபவர்களின் உடலை, மனதை அது பாதிக்கும். இதை வள்ளுவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்றும் எவ்வளவோ பெரியவர்கள் இந்த கோபத்தை பற்றி மிக அற்புதமாக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள், கோபப்பட வேண்டாம் என்று. அதிலும் இந்த திடீர் கோபம் என்பது மற்றவர்கள் சுதாரித்து கொள்ள முடியாமல் பிரச்சனைக்கு உள்ளாகும் வகையில் இருக்கும். அந்த திடீர் கோபத்தை சரி செய்வது செரி பிளமாகும். அது மட்டுமல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமை, சிறு சிறு செயல்களில் கூட மிகவும் மனம் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற ஒரு மனநிலை உள்ளவர்கள் தான் இந்த செரி பிளம் மருந்து தேவைப்படுபவர்கள். கோபத்தில் கத்துதல், வலி தாங்க முடியாமல் அலறுதல், பிரசவ வலியில் அலறுதல், பொருட்களை வீசி எறிதல், பொருட்களை உடைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் ஆவார்கள். இவை மட்டுமல்லாமல் வன்முறையில் ஈடுபடுபவர்கள், பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள், பிறர் காஃபி, டீ, பீடி, சிகரெட் போன்றவை கொடுத்தாலும், மது அருந்தினாலும் அதை பார்த்தவுடன் தானும் அதை செய்ய வேண்டும் என்று தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த செயலை செய்பவர்களும் இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் ஆவார்கள். இது மட்டுமல்லாமல் வயிற்றுப்புண், அதாவது அல்சர் போன்ற வயிறு பிரச்சனை இருந்தாலும் கட்டுப்பாடின்றி சுவையான உணவை கண்டதும் கட்டுப்பாடின்றி அந்த உணவை சாப்பிடுபவர்களும், தற்கொலை உணர்வு, தற்கொலை முயற்சியில் ஈடுபடுபவர்கள், கோபத்தில் பிறரை அடித்து கடித்து தாக்கும் மனநிலை உள்ளவர்களும் இந்த செரி பிளம் தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். இதுவரை நான் கூறிய பிரச்சனைக்குரிய மனநிலை உள்ளவர்கள் அனைவருக்கும் செரி பிளம் என்ற மருந்தை கொடுப்பதால் அந்த மனநிலையிலிருந்து சரி செய்து சுமூகமான ஒரு மனநிலைக்கு அவர்களை திரும்பச் செய்யலாம். அதே போல இந்த மனநிலை உள்ளவர்களுக்கு எந்த உடல் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் இந்த செரி பிளம் மருந்தை தொடர்ந்து கொடுத்து வர அந்த உடல் நோய்கள் மெதுவாக குணமாவதை காணலாம். ஆர்ஆர் மருந்தில் இருக்கின்ற அடுத்த மருந்து கிளமேட்டிஸ் ஆகும். இந்த கிளமேட்டிஸ் என்ற தாவரம் கொடி இனத்தைச் சேர்ந்ததாகும். தரையில் படராமல் ஏதாவது செடி, மரம், கொம்பு ஆகியவற்றில் படரக்கூடிய தன்மை உடையது. இந்த மருந்து தேவைப்படும் மனநிலை உள்ளவர்கள் நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்து கனவில் வாழ்பவர்கள் ஆவார்கள். எந்த சமயத்திலும் அந்த நிகழ்காலத்தில் என்ன உண்டோ அதை சரியாக செய்யாமல் எதிர்கால கோட்டை கட்டி கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். மேலும் இவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் எந்திரம் போல செய்வார்கள். அதே சமயம் பாதையில் நடக்கும் பொழுது, வாகனம் ஓட்டும் பொழுது வேடிக்கை பார்த்தபடியே செய்வார்கள். கைபேசியில் பேசிக்கொண்டு நடப்பது, வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை செய்யும் நபர்கள் இந்த மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். மேலும் படிக்கும் பொழுது பாடல் கேட்பது, சாப்பிட்டு கொண்டே படித்துக்கொண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டு சாப்பிடுவது, மற்றவர்களுடன் உரையாடிக்கொண்டே கைபேசியில் பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பது, இந்த மாதிரி நபர்களும் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். வேலை செய்யும் பொழுது பிறருடன் பேசிக்கொண்டே வேலை செய்வது, பாட்டு கேட்டபடி வேலை செய்வது, மிகவும் சிரமமான கடினமான வேலைகளை ஒதுக்கி விடுவது போன்ற செயல்களை செய்பவர்கள் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். அதேபோல் திடீரென மயக்கமடைதல், சுயநினைவு இழத்தல், தூக்க கலக்கத்தில் இருத்தல், அடிக்கடி குட்டி தூக்கம் தூங்குதல் ஆகிய செயல்களை செய்பவர்களும் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள். மற்றும் பிறருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்துவிடும் நபர்கள் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். அதே போல எதிலும் அக்கறை இல்லாமல் இருத்தல், மன ஒருமைப்பாடு இல்லாமல் இருத்தல் ஆகிய குணநலன்கள் உள்ளவர்கள் இந்த கிளமேட்டிஸ் மருந்து தேவைப்படும் நபர்கள் ஆவார்கள். நல்லதொரு மன ஒருமைப்பாடு கிடைக்க இந்த கிளமேட்டிஸ் மருந்தை பயன்படுத்தலாம். தியானம் போன்ற யோக பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் அந்த பயிற்சிகளில் மிக சிறந்த வெற்றியை பெற இந்த கிளமேட்டிஸ் மருந்தை அருந்திவிட்டு தியானத்தில் அமரலாம், தியான பயிற்சிகளில் ஈடுபடலாம்.
ரெஸ்கியூ ரெமெடி எனப்படும் RR மருந்தில் உள்ள இன்னொரு மருந்து இம்பேஷன்ஸ் ஆகும். இந்த இம்பேஷன்ஸ் அளவில் பெரிய பூக்களை உடைய செடி வகையை சேர்ந்ததாகும். பொதுவாக செயல்பாடுகளில் வேகம் அவசியம். ஆனால் இந்த இம்பேஷன்ஸ் மலர் மருந்து தேவைப்படும் நபர்கள் அளவுக்கு அதிகமான வேகத்துடன் செயல்படுபவர்களாக இருப்பார்கள். இதனால் பல சமயங்களில் விபத்துக்கும் உள்ளாவார்கள். ஆனால் எத்தனை முறை பிரச்சனைக்கு உள்ளானாலும் அவர்கள் அதை உணராமல் மீண்டும் மீண்டும் வேகமாகவே செயல்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடன் வேலை செய்பவர்கள் தங்களுடன் இருப்பவர்களும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அவ்வாறு வேகமாக செயல்கள் நடக்காவிட்டால் அந்த செயலை செய்பவர்களிடமிருந்து அந்த வேலையை பிடுங்கி தானே செய்து முடிப்பார்கள். இவை மட்டுமல்லாமல் நிதானம் இல்லாமல் செயல்படுதல், பொறுமை இல்லாமல் செயல்படுதல், பிறரை புரிந்து கொள்ளாமல் இருத்தல், படபடப்பாக இருத்தல், பரபரப்பாக இருத்தல், அவசர புத்தி, நினைத்தவுடனே எதையும் செய்ய வேண்டும் என்று செயல்படுதல், எரிச்சல் அடைதல், பிறருடன் ஒத்துப்போக முடியாத மனநிலையில் இருத்தல் ஆகிய பல்வேறு மனநிலைகளை இந்த இம்பேஷன்ஸ் மருந்து சரி செய்யும். இந்த மனநிலை உள்ளவர்கள் இம்பேஷன் மருந்தை தொடர்ந்து தினம் ஒரு வேளை 2 வேளை எடுத்துக்கொண்டு வந்தால் மெதுமெதுவாக அவர்கள் மனநிலை சரியான மனநிலைக்கு வரும். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடல்நிலையில் கோளாறுகள் இருந்தாலும் அவையும் சரியாகும். ரெஸ்கியூ ரெமெடியில் 4வது மருந்து ராக்ரோஸ் ஆகும். இந்த ராக்ரோஸ் என்பது சிறிய செடி வகையைச் சேர்ந்த தாவரமாகும். இதன் மலர்கள் மஞ்சள் நிறமாக காணப்படும். பேராபத்து ஏற்பட்ட சூழ்நிலைகளில் உண்டாகும் நடுக்கத்தை, பேரச்சத்தை, பீதியை இந்த மலர் மருந்து சரி செய்யும். பேரச்சம், பீதி, கோழைத்தனம், நடுக்கம் போன்ற மனநிலைகளை ராக்ரோஸ் சரி செய்து சகஜமான மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக ஒருவருக்கு பேரச்சம், பீதி, கோழைத்தனம் எப்பொழுது ஏற்படும் என்றால் தீவிரவாதிகள், கொலைபாதகம் செய்யவும் அஞ்சாத ரவுடிகள், திருடர்கள், கொள்ளையர்கள் போன்றவர்களை எதிர்கொள்ளும் பொழுது ஏற்படும். அது மட்டுமில்லாமல் கொடிய விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேல் போன்றவை தாக்கும் பொழுதும் ஒருவருக்கு இது போன்ற பேரச்சம் ஏற்படும். இத்தகைய சூழ்நிலை மட்டுமல்லாமல் பெரும் விபத்து, பேருந்து, ரயில் விபத்து, விமான விபத்து போன்ற சமயங்களிலும், வெள்ளம், சூறாவளி, நிலநடுக்கம் போன்ற சமயங்களிலும் கூட மனிதர்களுக்கு இது போன்ற பேரச்சம் என்கின்ற பீதி, மிக கடுமையான மன பாதிப்பு நிலை ஏற்படக்கூடும். அதுபோன்ற சமயங்களில் இந்த ராக்ரோஸ் என்ற மலர் மருந்து மிக எளிதாக அவர்களுடைய மனநிலையை சகஜ நிலைக்கு கொண்டு வந்து மன அமைதியை, மன தெளிவினை, மன மகிழ்ச்சியினை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ரெஸ்கியூ ரெமெடியில் உள்ள 5வது மருந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் என்ற மருந்தாகும். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் சிறிய வகை செடி இனமாகும். இந்த செடி இனம் கூட்டம் கூட்டமாக வளரும் தன்மையுடையது. இதன் மலர்கள் வெள்ளை நிறத்தில் மிக அற்புதமாக இருக்கும். பூக்களின் மத்தியில் நட்சத்திர அமைப்பு போன்று காணப்படும். இதுவே இதன் பெயருக்கு காரணமாகவும் அமைந்தது. மனதளவில் ஏற்படுகின்ற தாங்க முடியாத வேதனை, கவலை, தவிப்பு ஆகியவற்றை சரி செய்யக்கூடியது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் ஆகும். மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற ஏமாற்றம், துக்கமான செய்திகள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற தாங்க முடியாத நஷ்டம், இழப்பு, ஈடு செய்ய முடியாத பேரிழப்பான சம்பவங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் மன பாதிப்புகளை இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் மருந்து சரி செய்யும். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் மருந்தின் பல்வேறு குணாதிசயங்கள் ராக்ரோஸ் மருந்தை ஒத்துப்போவதாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ராக்ரோஸ் மருந்துக்கும் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், சாதாரண பிரச்சனைகளை, அதிர்ச்சிகளை ராக்ரோஸ் சரி செய்யும். ஆனால் நீண்ட காலமாக ஒருவருடைய மனதில் தங்கியிருந்து ஆழ் மனதில் இருந்து கொண்டு தீராத நோய்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நீண்டகால பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் மட்டுமே. ஒருவர் நீண்ட காலமாக, அதாவது பல ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நோயாலோ அல்லது வெவ்வேறு நோய்களாலோ பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் அவருடைய மன ஆழத்தில் ஏதாவது ஒரு தீராத மனப்பதிவு ஆழத்தில் இருந்து கொண்டு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த மனப்பதிவை சரி செய்யாமல் அவரை நோயிலிருந்து வெளியே கொண்டு வருவது மிகவும் சிரமமாகும். பல்வேறு மருந்துகள் சாப்பிட்டும் தீராத நோய் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவருடைய மனதை சரி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அதை செய்யக்கூடியது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் ஆகும். அவருக்கு தொடர்ந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கொடுக்கும் பொழுது மனநோயும் மன ஆழத்திலிருந்து சரியாகி உடல் நோயும் சரியாகிவிடும். இதுவரை
5 விதமான மலர் மருந்துகளை பார்த்தோம். இந்த 5 மலர்களும் சேர்ந்த கலவைதான் ரெஸ்கியூ ரெமெடி என்கின்ற RR ஆகும். இதனை அவசரகால அருமருந்து என்றும் கூறலாம், நெருக்கடி நிவாரணி என்றும் கூறலாம். இந்த ரெஸ்கியூ ரெமெடி என்கின்ற RR என்று அழைக்கப்படுகின்ற நெருக்கடி நிவாரணி மருந்தினை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம், டாரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி பயிற்சி முதல்நிலை 2ஆம் நிலை, ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும். அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த 350க்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும். தொடர்புக்கு ஸ்ரீநிலையம், சேலம். மிக்க நன்றி. மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் ஆகியவற்றுக்கும் எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும் எனது அனுபவங்களோடு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதலில் இந்த RR மருந்து குழந்தைகளுக்கு எப்படி பயன்படும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகள் மிகவும் குதூகலமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதில் சில குழந்தைகள் அளவுக்கு மீறிய வேகத்துடன், அளவுக்கு மீறிய சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் அவ்வாறு விளையாடும் பொழுது, அவசர அவசரமாக ஓடும் பொழுது, படபடப்புடன் பரபரப்புடன் இருக்கும் பொழுது கீழே விழுந்து அடிபட்டு கொண்டாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அதே போல ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தினசரி ஒரு வேளை RR மருந்து, ரெஸ்கியூ ரெமெடி மருந்து கொடுத்து வர அவர்கள் நிதானமான நிலைக்கு திரும்புவார்கள். இயல்பான ஒரு வேகத்துடன் அவர்கள் செயல்படுவார்கள். இன்னும் சில குழந்தைகள் எப்போது பார்த்தாலும் நை நை என்று அழுது கொண்டே இருப்பார்கள். சில குழந்தைகள் மிக சத்தமாக சத்தம் போட்டு அழுது கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டும் இருப்பார்கள். மேலும் சில குழந்தைகள் தரையில் உருண்டு பிறண்டு கொண்டு அழுவது போன்றவற்றை செய்வார்கள். சிலர் பொருட்களை தூக்கி வீசி எறிதல், எதையாவது தூக்கி எறிந்து உடைத்தல் போன்ற செயல்களிலும் ஈடுபடுவார்கள். இது போன்ற மனநிலை உள்ள குழந்தைகளுக்கு தினசரி ஒரு வேளை அல்லது 2 வேளை RR கொடுத்து வர அவர்கள் அமைதியான மனநிலைக்கு, சரியான மனநிலைக்கு திரும்புவார்கள். தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள், சத்தம் போடுதல், பொருட்களை உடைத்தல் ஆகியவை செய்யாமல் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். மேலும் சில குழந்தைகள் இரவில் தூங்கும் பொழுது வீறிட்டு அழுதல், திடீரென்று சத்தம் போடுதல் ஆகியவற்றை செய்வார்கள். என்னவோ ஏதோ பூச்சி கடித்து விட்டதோ, ஏதாவது கொசு கடித்து விட்டதோ என்று நாம் பார்த்தால் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏதாவது கனவுலகிலோ அல்லது வேறு காரணங்களாலோ திடீரென வீறிட்டு அழும் குழந்தைகளுக்கும் நாம் தினசரி ஓரிரு வேளை RR கொடுத்து வர அவர்கள் சகஜமான நிலையில் இருப்பார்கள். தூக்கத்தில் அழுதல், சத்தமிடுதல் போன்றவை செய்யாமல் நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் தூங்கி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொதுவாக கை குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு RR கொடுப்பதை பலரும் யோசிக்கலாம், கொடுக்கலாமா வேண்டாமா என்று நினைக்கலாம். ஆனால் அவ்வாறு நீங்கள் யோசிப்பதற்கு அவசியமில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும், சிறு குழந்தைகளுக்கும் RR மருந்து கொடுக்கலாம். எனது மகன் பிறந்து 2-3 மணி நேரங்களுக்கு உள்ளாகவே கூட இந்த RR மருந்தை எனது மகனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதுபோல நீங்கள் கை குழந்தையோ அல்லது சிறு குழந்தைகளோ எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு RR மருந்து தாராளமாக கொடுக்கலாம். குளோபல்ஸாக வாங்கினால் ஒரே ஒரு குளோபல்ஸை எடுத்து ஒரு தேக்கரண்டி தண்ணீரில் கரைத்து அதை அந்த குழந்தைக்கு புகட்டலாம். நன்றாக ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தையாக இருந்தால் 1-2 குளோபல்ஸை அவர்கள் வாயிலிட்டு சுவைத்து சாப்பிட சொல்லலாம். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த RR மருந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இருக்கின்ற பல்வேறு மனப்பிரச்சனைகளை இதன் மூலம் நீங்கள் சரி செய்து விடலாம். அடுத்ததாக பள்ளி செல்லும் சிறுவர்கள், சிறுமியர்களுக்கு இந்த RR மருந்து எப்படி பயன்படும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு புதிதாக பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒருவித பயம், தடுமாற்றம், தயக்கம் இவை இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு டோஸ் RR மருந்து கொடுத்து விடலாம். அல்லது பள்ளிக்கு புறப்படும் பொழுது ஒரு டோஸ் மருந்து கொடுத்து அனுப்பலாம். அவ்வாறு தொடர்ந்து தினசரி செய்து வர ஒரு சில நாட்களிலேயே அல்லது ஓரிரு வாரங்களிலேயே அவர்கள் இயல்பான நிலையில் அவர்கள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். சற்று வளர்ந்த குழந்தைகள், வளர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பரீட்சை சமயத்தில் ஒருவித பயம், நடுக்கம் ஏற்படும். அந்த பரீட்சை சமயத்தில் ஏற்படுகின்ற பயத்தையும், நடுக்கத்தையும், தயக்கத்தையும், ஒரு பரபரப்பான மனநிலையையும், எப்படி பரீட்சையில் தேர்வுகளில் எழுதுவோமோ, என்ன மாதிரி கேள்விகள் வருமோ என்று கவலைப்படுபவர்கள், அதை நினைத்து பதட்டப்படுபவர்கள், அவர்களுக்கும் தினசரி ஒரு வேளை, அதாவது பரீட்சைக்கு செல்லும் பொழுது அந்தந்த பரீட்சை நாட்களில் மட்டும் ஒவ்வொரு வேளை மருந்து RR கொடுப்பதால்
அவர்கள் நன்றாக தைரியமாக எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் படபடப்பும் பரபரப்பும் இல்லாமல் பரீட்சையை எழுதி வருவார்கள். இவ்வாறு குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் இந்த ஆர்ஆர் மருந்து மிக சிறப்பாக பயன்படும். ஒரு முறை இருமுறை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் நீங்களே உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவர்களும் ஆர்ஆர் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்வீர்கள். இந்த ரெஸ்கியூ ரெமெடியானது வெளிநாடுகளில் மிட்டாய் வடிவத்திலும் கிடைக்கின்றது. சுவைத்து சாப்பிடுவதற்கு எளிதாக இருக்கும்படி. அது மட்டுமல்லாமல் ஸ்ப்ரே வடிவத்திலும் உடலில் வலியோ அல்லது மனம் சார்ந்து வருத்தமாக சங்கடமாக இருக்கும் பொழுதோ ஸ்ப்ரே வடிவில் உடல் மீது ஸ்ப்ரே செய்து கொள்ளும்படியும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெல் வடிவிலும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி வெளிநாடுகளில் கிடைக்கிறது. இவை மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் குழந்தைகளுக்காக ரெஸ்கியூ ரெமெடி கிட்ஸ் என்ற பெயரில் சிறு குழந்தைகள் பயன்படுத்தும்படி மருந்தை தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் இங்கு நமது நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் கிடைப்பதில்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். ஹோமியோபதி மருந்து கடைகளில் கிடைக்கின்ற இந்த ரெஸ்கியூ ரெமெடி மருந்தினை திரவமாகவோ குளோபல்ஸ் என்ற இனிப்பு உருண்டை வடிவிலோ வாங்கி பயன்படுத்தலாம். அதுவே போதுமானது. நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ளது. எனவே இவற்றை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். கை குழந்தைகளுக்கு இந்த ஆர்ஆர் மருந்து கொடுக்க தயங்குபவர்கள், ஏதாவது தொந்தரவு வருமோ என்று அச்சப்படுபவர்கள், அந்த குழந்தைக்கு பாலூட்டும் அந்த குழந்தையின் தாய்க்கு இந்த ஆர்ஆர் மருந்தை தினசரி ஒரு வேளை கொடுத்தால் போதும். அந்த தாயின் மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து சென்று அந்த குழந்தை நலமாக இருக்கும். இது ஒரு எளிமையான சுலபமான வழியாகவும் நீங்கள் கருதி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு, வெளியே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி எப்படி பயன்படும் என்பதை பார்க்கலாம். முதலில் வீட்டில் இருக்கும் பெண்களை பார்ப்போம். அவர்கள் எல்லா நாட்களும் சரியான வேலை சுமையில் இருப்பார்கள். பொதுவாக சொல்வார்கள், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பார்கள். பொதுவாக வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கும். ஆனால் வீட்டிலிருந்து வீட்டை பார்த்து கொள்பவர்கள், பராமரிப்பவர்கள், சமையல் வேலை செய்கின்ற பெண்களுக்கு வாரம் முழுவதும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு வேலை இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அவ்வப்போது ஒரு உடல் சலிப்பு ஏற்படும். அதனையும் இந்த ஆர்ஆர் மருந்து சரி செய்யும். அது மட்டுமல்லாமல் வேலை செய்யும் பொழுது, சமைக்கும் பொழுது, காய்கறி நறுக்கும் பொழுது ஏதாவது இடித்துக் கொள்ளுதல், காயம்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாவதுண்டு. அதுபோன்ற சமயங்களில் ஆர்ஆர் மருந்தை ஒருவேளை சாப்பிடுவதால் அவர்களுக்கு அடிபட்டிருந்தால் அந்த வலி குறையும். காயமாகி இரத்தம் வருவதாக இருந்தால் அந்த இரத்தப்போக்கும் உடனடியாக நிற்கும். மேலும் அந்த பிரச்சனையினால் ஏற்படுகின்ற மன அதிர்ச்சியும் மாறி சகஜமான நிலைக்கு உடனே திரும்புவார்கள். இவை மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்து வெளியே வேலைக்கு செல்லுகின்ற நபர்கள், வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகள் ஆகியவர்கள் நல்லபடி வீடு வந்து சேர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் அளவுக்கு மீறும் பொழுது அது பயமாகவும் மாறிவிடும். அப்படிப்பட்ட மனநிலையையும் இந்த ஆர்ஆர் மருந்து சரி செய்யும். அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் தினசரி காலையில் ஒரு வேளை ஆர்ஆரை சாப்பிட்டுவிட்டு அவர்களுடைய அன்றாட வேலையை துவங்கினால் எந்த விதமான மன தடுமாற்றமும் இல்லாமல், மன வருத்தங்களும் இல்லாமல், பயமும் இல்லாமல் அவர்கள் அன்றாட வேலையை நல்லபடியாக முடிப்பார்கள். மற்றவர்களையும் இது போன்ற எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களையும் பயமுறுத்தாமல், தொல்லை செய்யாமல் இருப்பார்கள். பெண்களுக்கு பொதுவாகவே இளகிய மனசு என்று கூறுவார்கள். அதனால் அக்கம்பக்கம் நடக்கும் நிகழ்வுகளை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அதை நினைத்து வருத்தப்படுவது, அழுவது, சங்கடப்படுவது போன்றதும் நடப்பது உண்டு. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தனது பிரச்சனையாக நினைத்து அதற்காக கவலைப்படுவார்கள். அக்கம் பக்கம் நடக்கின்ற சிறு சிறு சண்டை சச்சரவுகளையோ அல்லது துக்க நிகழ்வுகளையோ அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். அதுபோன்ற மனநிலை உள்ளவர்கள் இந்த ஆர்ஆர் மருந்தை சாப்பிடுவதால் மற்றவர்களுடைய பிரச்சனையினால் இவர்கள் பாதித்து இவர்களால் குடும்பம் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படும். இவர்களும் நன்றாக தைரியமாக இருந்து அதுபோன்ற பிரச்சனைக்குரியவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களையும் தேற்றக்கூடிய மனநிலைக்கு வருவார்கள். அதற்காக அப்படிப்பட்டவர்கள் தினம் ஒரு வேளை 2 வேளை ஆர்ஆர் மருந்தை சாப்பிட்டு வரலாம். அடுத்தபடியாக, பெண்களின் வாழ்வில் நடக்கின்ற மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு குழந்தை பிறப்பு. இந்த குழந்தை பிறப்பின் சமயத்தில் பெரும்பாலான பெண்கள் மிகவும் கவலையான, பேரச்சம் உள்ள, பீதியுள்ள மனநிலையில்தான் இருப்பார்கள். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். அதை ஒரு மறுபிறப்பு என்றும்
பொதுவாக கூறுவார்கள். அதுபோன்ற சமயங்களில் இந்த ஆர்ஆர் மருந்தை கொடுப்பதால் எந்தவித அச்சமும் இன்றி, படபடப்பும் பரபரப்பும் இன்றி இயல்பான நிலையில் அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். சுகப்பிரசவமாக இருந்தாலும், அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், எந்த நிலையிலும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி மிக சிறப்பாக உதவி செய்யும். அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கூட இந்த ரெஸ்கியூ ரெமெடியை கொடுத்து அனுப்பினால் அவர்கள் மிகவும் நிதானமான நிலையிலிருந்து அந்த குழந்தை பிறப்பு நடைபெற உதவி செய்வார்கள். சில வருடங்கள் முன்பு பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அந்த கர்ப்பிணிகளுக்கு ரெஸ்கியூ ரெமெடி கொடுத்து நல்லபடி சிரமமின்றி குழந்தை பேறு நடந்ததாகவும், அவ்வாறு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது 100 முதல் 150 மில்லி வரை இரத்தம் சேமிக்கப்படுவதாகவும் அந்த மருத்துவர் தெரிவித்ததாக ஒரு செய்தி படித்தேன். ஆக பிரசவத்திற்கு செல்லும் பெண்கள் நிச்சயம் சிரமமின்றி குழந்தையை பெற்றெடுக்க இந்த ரெஸ்கியூ ரெமெடி உதவும். அவர்கள் மனநிலையை நன்றாக தைரியமாக வைத்துக்கொண்டு கவலைப்படாமல் பல்வேறு கற்பனைகளுக்கு உள்ளாக்கி தானும் பயந்து உடன் இருப்பவர்களையும் பயமுறுத்தாமல் நிதானமாக இருந்து மகிழ்ச்சியாக நல்ல குழந்தையை பெற்றெடுப்பார்கள். இதேபோல வேலைக்கு செல்லும் பெண்களும் போக்குவரத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை, சூழல்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதுபோன்ற சூழலில் பல்வேறு கற்பனைகளும் பல்வேறு விதமான மன பயங்களும் அவர்களை கவலைக்கு உள்ளாக்கக்கூடும். அதுபோன்ற சூழலில் தினசரி ஒரு வேளை 2 வேளை இந்த ரெஸ்கியூ ரெமெடியை சாப்பிடுவதால் அவர்கள் பல்வேறு விதமான சூழ்நிலையையும் சமாளித்து தனது அலுவல்களை சிறப்பாக செய்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அடுத்ததாக, படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடும் இளம் வயதினருக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி எப்படி பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம். இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பொதுவாக வேலை தேடுபவர்கள் எப்படிப்பட்ட வேலை கிடைக்குமோ, எப்போது வேலை கிடைக்குமோ என்று பல்வேறு கற்பனைகளில் இருப்பார்கள். அதை பற்றிய ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்கும். அந்த அச்சத்தை போக்கக்கூடியது ரெஸ்கியூ ரெமெடி ஆகும். மேலும் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வரும் பொழுது, நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு இதே போன்ற கற்பனை, என்ன கேள்வி கேட்பார்கள், எப்படி கேட்பார்கள், என்னவாக இருக்கும், நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வாறு அவர்கள் நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது ஒரு வேலை மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ரெஸ்கியூ ரெமெடியை சாப்பிட்டுவிட்டு செல்வதால் அவர்கள் இது போன்ற கற்பனை மற்றும் பயம், பதட்டம், தடுமாற்றம் எதுவும் இல்லாமல் நேர்முக தேர்வை சிறப்பாக செய்து நிச்சயமாக வேலை கிடைக்கின்ற சூழலை உருவாக்கிக் கொள்வார்கள். அடுத்ததாக, பயணங்களில் இந்த ரெஸ்கியூ ரெமெடி எப்படி நமக்கு பயன்படும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக பயணங்களின் பொழுது நாம் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை மட்டுமே எதிர்பார்ப்போம். நல்ல ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா அனுபவத்தை எதிர்பார்ப்போம். நாம் எதற்காக வெளியூர் பயணம் செல்லுகிறோமோ, வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் வியாபாரம் நிமித்தமாகவோ எதற்காக செல்லுகிறோமோ அது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றே நினைப்போம். அவ்வாறு நாம் நினைக்கும் விஷயங்கள் சிறப்பாக நடக்க நமது பயணங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக, லாபகரமானதாக இருக்க இந்த ரெஸ்கியூ ரெமெடி நம்மை தயார்படுத்தும். அதாவது நம் மனநிலையை தயார்படுத்தி அமைதியாக, தெளிவாக செயல்பட வைக்கும். அதன் மூலம் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். எனது தாயார் தனது கைப்பையில் எப்போதும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி மருந்தை வைத்திருப்பார். ஒவ்வொரு பயணங்களிலும் அவர் இதை அறிந்துவிட்டு இந்த ரெஸ்கியூ ரெமெடி குளோபல்ஸை சாப்பிட்டுவிட்டு பயணங்களில் பயணிப்பார். மிக சிறப்பாக, அமைதியாக பயணங்கள் இருக்கும். நானும் எனது குடும்பத்தார் மற்றவர்களும் இதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அது மட்டுமில்லாமல் எமது உறவினர் பலருக்கும் இதை நான் கொடுத்து அவர்களுடைய பயணங்களை மிக சிறப்பானதாக இருக்க உதவி செய்து வருகிறேன். நீங்களும் பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுடைய பயணங்கள் மிக சிறப்பானதாக, மகிழ்ச்சிகரமானதாக, நினைவில் வைக்கக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சில அனுபவங்களை பார்த்துவிட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். முதலாவதாக என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை வெளியே செல்வதற்காக எனது இருசக்கர வாகனத்தை வீட்டருகே இருக்கின்ற மரத்தடியிலிருந்து எடுப்பதற்காக சென்றேன். அப்பொழுது எனது இருசக்கர வாகனத்தின் கைப்பிடியில் ஒரு குளவி இருப்பதை கவனிக்காமல் நான் கைப்பிடி மீது கை வைத்ததும்
அந்த குளவி எனது கை விரலில் கொட்டிவிட்டது, ஆள்காட்டி விரலில் கொட்டிவிட்டது. உடனே நான் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் இருந்த ஆர்ஆர் குளோபல்ஸை 4-5 எடுத்து சாப்பிட்டு விட்டு வீட்டிற்குள் சென்று ஆர்ஆர் திரவ மருந்தை எடுத்து அந்த குளவி கொட்டிய இடத்தில் ஒரு சொட்டு மருந்தை விரல் மீது விட்டேன். அதன் பிறகு ஒரு சில நிமிடங்களில் வலியும் மறைந்தது. நான் எனது வேலையை பார்க்க வெளியே சென்று விட்டேன். 1-2 நாட்கள் கழித்து அந்த விரலை பார்த்தபோது அதில் அந்த குளவி கொட்டியதில் ஒரு சிறிய எல் அளவிற்கும் சிறிதாக ஒரு சிறிய கருப்பாக ஒரு தோல் பகுதி காணப்பட்டது. அதுவும் ஒரு சில நாளில் மறைந்துவிட்டது. அதை புகைப்படம் எடுத்து வைத்திருந்தேன். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். அதன் பிறகு எனக்கு எந்தவித சிரமமும் ஏற்படவில்லை. ஆனால் இதற்கு முன்பு சில வருடங்கள் முன்பு குளவி கொட்டிய பொழுது எனது விரல் வீங்கி 2-3 நாட்கள் நான் சிரமப்பட்டேன். ஆனால் ரெஸ்கியூ ரெமடியை நான் அறிந்தபின், ரெஸ்கியூ ரெமடியை பயன்படுத்திய பின் எனக்கு அந்த பிரச்சனை ஏற்படவில்லை. எனது வீட்டருகே நண்பர் ஒருவர் ஒரு குட்டி நாயை வாங்கி வந்து புதிதாக வளர்த்து வந்தார். அந்த குட்டி நாய் போவார் வருவார் அனைத்து நபர்களையும் பார்த்து குலைத்து கொண்டே இருக்கும். குழந்தைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து குலைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவரை பார்த்து, இந்த நாய் சற்று அமைதியாக இருக்க நான் ஒரு மருந்து தரட்டுமா என்று கேட்டேன். அவரும் ஒத்துக்கொண்டார். அதற்கு நான் இந்த ஆர்ஆர் மருந்தை தான் கொடுத்தேன். இந்த ஆர்ஆர் குளோபல்ஸை ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தேன். அதை தினசரி ஒரு 5 உருண்டைகள் எதிலாவது அந்த நாய் குடிக்கின்ற பாலில் மற்ற திரவங்களில் கலந்து கொடுங்கள் என்றேன். இவ்வாறு ஒரு வாரம் கொடுத்த பின் நான் அந்த பக்கம் சென்றபோது அந்த நாய் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தது. வழக்கம் போல அது குலைக்கவில்லை. நான் நண்பரிடம் விசாரித்த பொழுது, இப்பொழுது சிறு சிறு குழந்தைகள் வந்தால் மட்டும் சில சமயம் குலைக்கிறது, மற்றபடி முன்பு போல் அதிகம் சத்தம் போடுவதில்லை என்று சொன்னார். அப்படி நாம் விலங்குகளுக்கும் இந்த மலர் மருந்தை, ரெஸ்கியூ ரெமடியை பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். இதேபோல் என்னுடைய சொந்த அனுபவம், இன்னொரு செடி அனுபவத்தை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். எங்கள் வீட்டு வெளியே இருக்கின்ற சுவாமி அருகே துளசி மாடம் ஒன்று வைத்திருக்கிறோம். அதில் எப்பொழுதும் துளசியை வைத்து பராமரித்து கொண்டிருப்போம். சற்று பழையதாக மாறிவிட்டால் புது துளசி செடியை வைப்போம். அவ்வாறு சமீபத்தில் வைத்தபோது 2 செடிகளை ஒன்றாக சேர்த்து வைத்தோம். அதில் ஒரு செடி நன்றாக தழைத்து வந்தது, இன்னொரு செடி காய்ந்து கொண்டே சென்றது. நீங்கள் அதை படத்தில் பார்க்கலாம். ஒரு குச்சி காய்ந்த குச்சி போல காணப்படும், ஒன்று பசுமையாக இருக்கும். இந்த காய்ந்த குச்சி போன்று இருப்பதை பார்த்துவிட்டு நான் ரெஸ்கியூ ரெமடி திரவத்தை, ஒரு சொட்டு மருந்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து அந்த செடி மீதும் அந்த மண்ணிலும் அந்த துளசி மாடத்திலும் ஊற்றினேன். ஒரு சில நாட்களில் அந்த காய்ந்த செடியில் இருந்த அந்த இலைகள், துளிர்கள் காய்ந்து போனது இல்லாமல் புதிதாக துளிர் விட ஆரம்பித்து நன்றாக வளர ஆரம்பித்தது. அந்த புகைப்படத்தையும் இப்பொழுது நீங்கள் இங்கே திரையில் பார்க்கலாம். இவ்வாறு செடிகளுக்கும் நாம் இந்த ரெஸ்கியூ ரெமடியை பயன்படுத்தி நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். அதாவது பொதுவாக நாம் ஒரு செடியை பிடுங்கி ஒரு இடத்தில் நடும் பொழுது அதற்கு மிக பெரும் அதிர்ச்சி ஏற்படும். மனிதர்களாக இருந்தால் அதை வெளிப்படுத்துவார்கள், செடிகள் அதை வெளிப்படுத்துவது நமக்கு தெரிவதில்லை. அந்த அதிர்ச்சியை மாற்றி புதிய இடத்தில் அந்த செடி நன்றாக வளர இந்த ரெஸ்கியூ ரெமடி மிகவும் உதவியாக இருக்கும். இது ஏற்கனவே பல மருத்துவர்கள் சொன்ன கருத்துதான். அதை நான் படித்ததால், அதை அறிந்து கொண்டதால் அதை நான் எனது வீட்டிலேயே செய்து பார்த்தேன். இந்த அனுபவத்தை தான் இங்கே நான் பகிர்ந்திருக்கிறேன். அடுத்ததாக ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எமது உறவினர் வீட்டு நிகழ்வுக்காக, ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு உணவு செய்வதற்காக காய்கறிகளை அறுத்து கொண்டிருந்தார்கள். மற்ற சமையல் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. திடீரென ஒருவர் மிக வருத்தத்துடன் சப்தமிடுவது தெரிந்தது. என்னவென்றால், காய்கறி அறுக்கும் பொழுது விரலில் கத்திப்பட்டு ரத்தம் ஒழுக ஆரம்பித்து விட்டது. உடனடியாக நான் எனது இருசக்கர வாகனத்திற்கு சென்று அங்கே பெட்டியில் வைத்திருந்த ஆர்ஆர் மருந்தை எடுத்துக்கொண்டு வந்து, இதை சாப்பிடுங்கள், உடனே உங்களுக்கு ரத்தம் ஒழுகுவது நிற்கும் என்று சொல்லி அந்த மருந்தை சாப்பிட வைத்தேன். அதற்குள் ஈரத்துணி போட்டு கட்டினார்கள். ஒரு சில நிமிடங்களில் அவருக்கு அந்த ரத்தம், காயத்திலிருந்து ரத்தம் வடிவது நின்றது. அந்த பெண்மணி மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த வலி, அதிர்ச்சி, இந்த உணர்வு இல்லை. அவருடைய கணவர் என்னிடம் சொன்னார், வழக்கமாக இவங்களுக்கு
ஏதாவது காயம் பட்டு விட்டால் ரத்தம் நிற்கவே நிற்காது, தொடர்ந்து ரொம்ப நேரம் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எப்படி இப்போ கத்தி பட்டு ரத்தம் வந்தது உடனே நின்றுச்சின்னு தெரியல அப்படின்னார். அப்போ நான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி பற்றி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு விவரம் சொல்லிவிட்டு, இந்த மருந்தை எப்போவுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எவருக்கு காயம்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி உடனடியாக அதை நிறுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். மனதில் இருக்கின்ற அந்த அதிர்ச்சி நின்றதும் இரத்தப்போக்கு தானாகவே நிற்கிறது. அதனால் எல்லோருமே வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். முக்கியமாக சமையல் அறையில் வைத்துக்கொள்ளலாம். அவசியம் ஏற்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான ரெஸ்கியூ ரெமெடி என்கின்ற ஆர்ஆர் மருந்து அவசரகால அருமருந்து, நெருக்கடி நிவாரணி எல்லா ஹோமியோபதி கடைகளிலும் கிடைக்கும். ஹோமியோபதி மருந்துகள் விற்கின்ற அனைத்து கடைகளிலும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி என்ற மருந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே சென்று ஆர்ஆர் என்று குறிப்பிட்டால் கூட கொடுத்து விடுவார்கள். ரெஸ்கியூ ரெமெடி என்று சொல்லியும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். 1 கிராம் 2 கிராம் என்ற அளவில் குளோபல்ஸாக உருண்டைகள், இனிப்பு உருண்டைகளாக கொடுப்பார்கள். 1 கிராம் வாங்கினால் தினசரி 3 வேளை சாப்பிட்டால் கூட 15 நாட்களுக்கு வரும். மிக குறைந்த விலையில் அது கிடைக்கும். ஆகவே இதனை வாங்கி வைத்து பயன்படுத்துங்கள். பூச்சிக்கடி, விஷக்கடி, மின்சார அதிர்ச்சி போன்றவற்றுக்கும் இது ஒரு நல்ல முதலுதவி மருந்தாக இருக்கும். இந்த மருந்தை பற்றி மேலும் விரிவாக அறிய எமது அவசரகால அருமருந்து என்ற புத்தகத்தை படிக்கலாம். வெறும் 20 ரூபாயில் அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் படித்து மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி.